வெல்கம் டு ஜெஸிஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு அருமையான டேஸ்ட்டில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். ராகி எலும்புக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. ஆனால் அதை சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இது போல் நல்ல ஹெல்த்தியாக ஸ்வீட்டாக செய்து கொடுத்தீங்கன்னா ரியலி என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் நல்ல மெல்ட்டான பிறகு 10-15 முந்திரி பருப்புகளை இது போல் ஒன்று பாதியாக உடச்சி சேர்த்துக்கலாங்க. இது நல்லா 1 நிமிஷத்துக்கு மைல்டாக நம்ம வறுத்து விட்டுக்கலாம். லைட்டாக கலர் மாறினா போதுங்க. பாருங்கள், இது போல் கலர் மாறின பிறகு இப்போ இது கூடவே 1 கப்பு துருவின கேரட்டை சேர்த்துக்கலாம். இந்த கேரட்டை நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குயிக்காக வதங்கி வரும். கேரட் சேர்ப்பது ஆப்ஷனல் தான், பட் கேரட் சேர்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியாக இருக்குங்க. சப்போஸ் கேரட்டுக்கு பதிலாக 2 வாழைப்பழம் கூட நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா வதங்கின பிறகு 1 கப்பு அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எல்லாமே சம அளவில் தான் எடுக்க போகிறோம். அதனால் செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. சப்போஸ் உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்துச்சுன்னா அது கூட 1 கப்பு அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான தேங்காவை தான் துருவி சேர்த்துருக்குறோங்க. இப்போ இது நல்லா 1 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 1 கப்பு அளவுக்கு நல்லா பொடி பண்ணின வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இந்த 1 கப்பு வெல்லத்துக்கு 2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வெல்லத்தில் கட்டிகள் இல்லாமல் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இந்த வெல்லத்தில் தூசு மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் இது போல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிக்கும் போது வடிகட்டியில் அந்த தூசு மண்ணெல்லாம் வந்துடும். அதனால தான் இந்த ப்ராசஸ். சப்போஸ் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா டைரெக்டாக கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இது போல் நல்லா முழுமையாக கரைஞ்ச பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பார்க்கலாம், இதுவும் நல்லாவே நமக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த பக்குவத்தில் ஒரு வடிகட்டி வச்சு இந்த கரைத்து வைத்த வெள்ளை தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாங்க. சப்போஸ் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பக்குவத்தில் 1.25 கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரையை டைரெக்டாக சேர்த்துக்கலாங்க. நம்ம வெல்லம் சேர்த்ததால தான் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு நம்ம வடித்து சேர்த்துருக்குறோம். இப்போ இதை நல்லா நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இந்த இனிப்பு சுவை ரொம்பவே கூடுதலாக நமக்கு தெரியறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நம்ம ஸ்வீட் செய்யும் போது ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரும் வரை வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு கொதி வந்துடுச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம 1 கப்பு அளவுக்கு ராகி மாவை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராகி மாவு சேர்க்கும் போது அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது உடனே கட்டி பிடிக்குங்க. அதனால தான் ஒரு கையால் நம்ம மாவை சேர்க்கணும், ஒரு கையால் கரண்டியை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் கட்டி பிடிக்காமல் நமக்கு ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ இது போல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், 1 கப்பு ராகி மாவுக்கு 2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி வெல்லம் சேர்த்ததால் 2 கப்பு அளவுக்கு வெல்லத்திலே நம்ம தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். சப்போஸ் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வெள்ளை தண்ணி சேர்த்தோம்ல, அந்த பக்குவத்தில் 1.25 கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் 2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்பவே கரெக்டாக வருங்க. பாருங்கள், இது போல் நல்லா நம்ம அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். இது போல் நல்லா அமுத்தி விட்டு நல்லா பிறண்டு வரணுங்க. அதுவரை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம்.
இப்போ பார்க்கலாங்க. பாருங்க, கொஞ்சம் கூட சூடு இல்ல. நல்லா ஆறியிருக்கு. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரா சேர்த்துக்கலாம். இப்போ கையில நெய் அப்படி இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணுங்க. கையில் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒட்டும். அதனால தான் இப்போ இது போல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இது போல் ரெடி பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கட் பண்ணின வாழை இலைகளை இது போல் நம்ம லைட்டாக நம்ம இது போல் வாட்டிக்கலாங்க. இந்த இலைகளை இது போல் நம்ம வாட்டி செய்யும்போது மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இலைகளும் உடையாமல் வருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க. கை சூடாயிடும். அதனால தான். இப்போ ஒரு இலையில் கொஞ்சமாக நெய் அப்படி இல்லைன்னா ஆயில் சேர்த்து ஃபுல்லாக இது போல் அப்ளை பண்ணி விட்டுக்கணுங்க. இப்போ ரெடி பண்ண உருண்டையிலிருந்து கம்மியான அளவு எடுத்து இதை அப்படியே இது போல் நம்ம நல்லா தட்டி விட்டுடணும். நல்ல ஒரு ஷேப்புக்கு தட்டிட்டு இந்த இலைகளை இது போல் நம்ம மடக்கி விடும்போது ஈஸியாகவே நமக்கு பிறண்டு வருது. பார்த்தீங்களா? இது போல் நம்ம லைட்டாக உருட்டிக்கணும். பாருங்கள், இலையில நம்ம நெய் அப்ளை பண்ணதால் ரொம்ப ஈஸியாகவே நமக்கு வருது. இது போல் ரெடி பண்ணிவிட்டு இப்போ இந்த இலைகளை நல்லா நம்ம மடித்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதே போல் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாங்க. முக்கியமாக இந்த இலைகளை லைட்டாக தீயில வாட்டிக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த இலை மேலே கொஞ்சமாக நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு கைகள்லேயும் நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் செய்யுங்க. அப்போ தான் தட்டுறதுக்கும் மடிக்கிறதுக்கும் ஈஸியாக வருங்க. நம்ம இன்றைக்கி இட்லி பானையில் தான் அவிக்க போகிறோம். அதனால் இட்லி கொத்தில் இது போல் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் இடியாப்ப தட்டு இருந்தால் அதில் கூட நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்த பிறகு இந்த கொத்தை நம்ம இது மேலே வச்சுக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம மூடி போட்டு நல்லா 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாங்க. ஆல்ரெடி வெந்த மாவு தான். இது போல் ஸ்ட்ரீம் பண்ணி எடுக்கும்போது ரொம்பவே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த இலையோட கலரெல்லாம் நல்லாவே மாறி இருக்குது. இது போல் இதனுடைய இலைகள் மாறி இருக்கும்போது தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நல்லா சூடாக இருக்குங்க. இது ஆறட்டும். இப்போ பார்க்கலாம். நல்லா ஆறி இருக்குது. இதிலிருந்து ஒரு பீஸை மட்டும் எடுத்து இது போல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ரியலி ஃப்ரெண்ட்ஸ், அந்த வாழை இலைகளில் வேக வச்சு எடுக்கும்போது அதுலேருந்து ஒரு வாசனை வரும் பாருங்கள். அது ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே போல் வாழை இலையில் வேக வச்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல ஒரு ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுதில்ல. ஆடி மாதம் வந்தாலே கேழ்வரகு உணவில் அதிகமாக சேர்த்துப்பாங்க. எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இது போல் செய்து கொடுங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரை ரொம்ப விருப்பமாக என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சாப்பிட திகட்டாது. அந்தளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் இன்னும் நிறையா ஸ்வீட் ஸ்நாக்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோக்கள் பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தது நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.